வேலும் மயிலும் துணை. சென்னை திருவான்மியூரில் அமைந்துள்ளது பாம்பன் சுவாமியின் கோயில். திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகிலேயே 3 ஏக்கர் 17 சென்ட் நிலப்பரப்பில் மிக அருமையாக அமைந்துள்ளது. அப்பா அம்மா வைத்த பெயர் அப்பாவு. ராமேஸ்வரத்திற்கு அருகில் இருக்கும் பாம்பன் என்ற ஊரிலிருந்து சென்னைக்கு வந்தார். இவரை ஜார்ஜ் டவுனில் வசித்து வந்த பங்காரு அம்மா என்பவர்கள் அன்போடு இவரை உபசரித்து வரவேற்றார். சென்னையிலேயே தங்கிவிட்டார். சிறுவயதிலேயே பல மகான்களையும் சித்த புருஷர்களையும் சந்தித்தார் சுவாமி பாம்பன் சுவாமி அவர்கள். அதனாலேயே நாம் உள்ளே வந்தவுடன் நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறது இந்த பாம்பன் சுவாமி கோயிலில். அதை உணர்ந்து விட்டேன். நீங்களும் இங்கே வாருங்கள், இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் உணர்வீர்கள். வாகனங்களை நிறுத்துவதற்கு மிக அருமையான இடவசதிகள் இங்கு உள்ளது. உள்ளே சென்றவுடன் சித்தி விநாயகர் நம்மை அன்போடு வரவேற்று அருளாசி கொடுக்கிறார். இந்த பாம்பன் சுவாமியின் நாக்கில் அப்பன் முருகன் வேல் வைத்து ஓம் என்ற மந்திரத்தை எழுதினார். அதனாலேயே இவர் 6666 பாடல்கள் முருகன் மேல் பாடினார். எல்லாமே 666, அது ஆறுமுகனை பற்றி. மந்திரங்கள் நம்மை செம்மைப்படுத்தும். சரவணபவ மந்திரத்தை கூறினால் நமக்கு பிறவிப்பிணியே கிடையாது. மந்திரங்களை சொல்பவர்களுக்கு துன்பம் நெருங்காது. ஷண்முக கவசம் பாராயணம் செய்யுங்கள், உங்களை எல்லா நேரமும் பாதுகாக்கும். இங்கு வந்து தியானம் செய்து பாருங்கள், உங்களை மறந்து முருகனிடம் பேசுவீர்கள். பாம்பன் சுவாமி அருளால் எத்தனையோ பேர் தினசரி வந்து இங்கே தியானம் செய்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி கொண்டிருக்கிறது. பாம்பன் சுவாமிக்கு முருகன் காட்சி கொடுத்தார். பாம்பன் சுவாமியின் நோயையும் தீர்த்தார். அப்படி என்ன பாம்பன் சுவாமிக்கு நோய் என்று தானே கேட்கிறீர்கள்? ஒரு டைம் இவர் ரோட்டில் சென்று கொண்டிருக்கும் போது குதிரை வண்டி இவர் காலில் பட்டு இவருடைய கணுங்கால் எலும்பு முறிவடைந்தது. அதனால் இவருடைய சீடர் இவரை அரசு மருத்துவமனைக்கு, அதாவது சென்னையில் உள்ள GH ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றார். அங்கே ஆங்கில மருத்துவர்கள் இவரை தீவிரமாக கவனித்தார்கள். ஆனால் அந்த எலும்புகள் ஒன்று சேருவது கடினம் என்று கைவிரித்து விட்டார்கள். அப்போது சீடர் ஷண்முக கவசத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார். இவருக்கு முருகனின் வேல் வந்து மருத்துவம் செய்தது. அந்த வேலால் மருத்துவம் செய்யப்பட்ட எலும்புகள் இணைந்தன. இவரும் குணமடைந்தார். மருத்துவர்கள் வியந்தார்கள். யார்? ஆங்கிலேய மருத்துவர்கள் வியந்தார்கள். இவருடைய சீடர் இதை கண்டுகொண்டே ஆச்சரியமடைந்தார். பௌர்ணமி அன்று இங்கு பல பக்தர்கள் இங்கு வந்து தங்குகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேறுகிறது. இவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறுகிறது. பாம்பன் சுவாமியின் கருணை அளவிட முடியாது. கண்ணீர் விட்டால் அவரால் தாங்க முடியாது. கேட்டதை கொடுப்பார். வாழ்வில் வசந்தத்தை வீச அவர் விரும்புவார். உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசிக்கொண்டே இருக்கும். இவர் கலியுகத்தின் தெய்வம். எத்தனையோ பேர் குழந்தை கேட்டு கண்ணீர் விட்டனர். அத்துணை பேருக்கும் குழந்தை கொடுத்தார் இந்த பாம்பன் சுவாமிகள் முருகனின் அருளால். அது மட்டுமா, தொழில் கொஞ்சம் சரியில்லை என்று நினைத்தவர்களெல்லாம் இங்கே வந்து தொழில் சிறப்பு பெற்று பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தார்கள். பல ஆயிரம் பேர். காசிக்கு சென்றார், காவி உடையில் மாறினார். வீடு கட்ட வேண்டுமா? இங்கு வந்து பிரார்த்தனை செய்யுங்கள், மிக விரைவில் வீடு கட்டி விடுவீர்கள். இது அவரின் குரல், பாம்பன் சுவாமியின் அருள். இங்கு வரும்போது சிறிதளவு புஷ்பம், தீப விளக்குகள், கொஞ்சம் ஊதுபத்தி வாங்கி வாருங்கள். தீபம் ஏற்றி வையுங்கள். தீபம் போல் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும். புஷ்பத்தை கொடுங்கள். மணமாலை கழுத்தில் விழும். திருமணமாகவில்லையே, பல கோயில்களுக்கு சென்றினே, பல பிரார்த்தனைகள் எல்லாம் செய்தனே என்று நீங்கள் மனம் வருந்த வேண்டாம். இங்கு வாருங்கள். பாம்பன் சுவாமிக்கு புஷ்பத்தையும் மலர் மாலையும் கொடுங்கள். கூடிய விரைவில் உங்கள் கழுத்துக்கு மணமாலை விழும். ஊதுபத்தியை ஏற்றுங்கள்.
ஊதுபத்தியின் மனம் வீசுவது போல் உங்கள் புகழ் உலகம் முழுவதும் வீசும். கண்டிப்பாக நீங்கள் பாம்பன் சுவாமியின் அருளால் இங்கு வரவேணும். வேலும் மயிலும் துணை. சப்ஸ்கிரைப்